அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை, பன் நரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்க்கு உழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டுமம்மா என்ற வாசுப மாணிக்கனாரின் வைர வரிகளை சொல்லி மிகச்சிறப்பாக நம்முடைய அழகப்பா படைப்பகம் நடத்துகிற 3வது ஆண்டு கண்ணதாசன் விழாவில் நானும் 3வது முறையாக கலந்து கொள்கிறேன் என்ற பெருமையும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிரம்ப அன்பு தம்பி கோணாபட்டு சீனிவாசனுக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளை சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். எவ்வளவு நேரம் பேசணும், நாம் எவ்வளவு நேரம் பேசலாம் என்று நான் நினைக்கிற பொழுது தம்பி சீனிவாசன் தொடக்கத்திலேயே சூசகமாக 1.5 மணி நேரம் இந்த பட்டிமன்றம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த 90 மணித்துளிகளுக்குள் நாங்கள் 7 பேரும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பது பொருள். மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் கலைந்து நல்ல பெரியவர்களின் ஒத்துழைப்போடு நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு தம்பி சீனிவாசனுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அரங்கு நிறைந்த கரவொலிகளோடு தெரிவித்து மகிழ்வு. ஒரு நிகழ்வை தொடங்குவது என்பது எளிமை, தொடர்வது என்பது கடினம். அந்த பணியை தலைமேற் கொண்டு செய்கிற பிள்ளை அவன். அதனால் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். அதை போல வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற அன்பிற்கினிய அண்ணன் ஆதப்பன் அவர்கள், அன்பிற்கினிய அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள், இங்கே மிகச்சிறப்பாக காவிய தலைவன் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி நம்முடைய நெஞ்சையெல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிற அன்பிற்கினிய அண்ணன் ராம லக்ஷ்மணன் அவர்கள், செயற்சுடர் விருது பெற்று நம்மை மகிழ்வித்திருக்கிற பெருமைப்படுத்தியிருக்கிற அன்பு அண்ணன் குருதி கொடையாளர் தேவராஜன் அவர்கள், கவிச்சுடர் விருது பெற்றிருக்கிற நான் பெரிதும் மதிக்கிற மாண்பமை பொருந்திய ஐயா பொற்கிழி கவிஞர் கா நாகப்பன் அவர்கள், அரங்கு நிறைந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள், அன்பு பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். ராம லக்ஷ்மணன் அவர்கள் சொன்ன நிறைவாக சொன்ன ஒரு வரியோடு நான் என்னுடைய தொடக்க உரையை தொடங்குகிறேன். கண்ணதாசனுடைய வரிகளில் எல்லா வரிகளும் நம்முடைய இதயத்தை கவர்ந்த வரிகளாக இருந்தாலும் அவர் தன்னை பற்றி வெளிப்படையாக சொன்ன ஒரு 4 வரி. போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று தனக்குத்தானே வரிகளை சொல்லி அந்த வரிகளாக வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு வாழ்ந்தவர் கண்ணதாசன். பொதுவாக இன்றைக்கி பட்டிமன்றங்களில் இயல் பட்டிமன்றமும் இருக்குது, இசை பட்டிமன்றமும் இருக்குது. சில நேரங்களில் இசை பட்டிமன்றத்தில் பாடுறவங்க மெய்மறந்து ஆடி அது நாடக பட்டிமன்றமாக மாறக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எனக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி, இந்த தலைப்பை பார்த்த உடனேயே நான் அடைந்த மகிழ்ச்சி, இயல் இசை நாடகம் என்ற 3 நிலை கடந்து இன்றைக்கு ஒரு கவிதை பட்டிமன்றத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பை அழகப்பா படைப்பகம் சன் தொலைக்காட்சியில் சொல்வதைப் போல சொல்வதாக இருந்தால் உலக தொலைக்காட்சியிலேயே முதன்முறையாக அழகப்பா படைப்பகம்தான் கவிதை பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற மனநிறைவான நிலையில் 6 பிள்ளைகள் அறிந்த கருத்துக்களை அழகாக அவரவர் தொனியில் சொல்லுகிற கவிதைகளை எல்லாம் படித்து கருத்துரையாக நகைச்சுவையாக அவரவருக்கு உரிய தொனியில் சொல்ல இருக்கிற இந்த மேடையை பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிள்ளைகள்லாம் இருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது கண்ணதாசன் அவர்களுக்கு அரசு கவிஞர், தமிழ்நாட்டினுடைய தமிழக அரசு கவிஞர் என்று அறிவிக்கிறார்கள். அறிவித்தவுடன் அந்த மேடையிலே பேசுகிற கண்ணதாசன் இப்படி சொல்கிறார், என் வாழ்க்கையையே புரட்டி போட்டவர் எம்ஜிஆர், என் வாழ்க்கையையே புரட்டி போட்டவர் எம்ஜிஆர். எப்படி என்று கேட்கிறீர்களா?
நான் கவி அரசு, இப்போது அரசு கவி, என் வாழ்க்கையே புரட்டி போட்டவர் எம்ஜிஆர் என்று புரட்சி தலைவரை பாராட்டி பேசி மகிழ்கிறார். அதே கண்ணதாசன் அவர்கள் திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் நின்று தோத்து போகிறார். தோத்து போன பிறகு அவர் ஒரு பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது அவர் எழுதிய பாடல்தான், சினிமாவுக்கு எழுதிய பாடல்தான், வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி பெற்ற மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை என்று தன்னுடைய வாழ்வியலை கவிதையாக்கி தந்தவன் கண்ணதாசன். மலையரசி ஆத்த அருளால் அவன் கவிதையை எழுதினான் என்று சொன்னார். இங்கே பக்திக்கு பேச வந்திருக்கிறார்கள், காதலுக்கும் பேச வந்திருக்கிறார்கள். அண்ணாமலை சின்னாஞ்செட்டி காதல் கொள்வான் என்று எங்கள் அண்ணன் லக்ஷ்மணன் அவர்கள் முன்னுரை சொல்லி இருக்கிறார்கள். அது உண்மை. அப்படி 3 பிள்ளைகள். கண்ணதாசன் ஒரு காதற் கவிஞன் என்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறார்கள். இல்லை, அவன் ஒரு ஆன்மீக கவிஞன், அவன் ஒரு பக்தி கவிஞன். இன்றைக்கும் பக்தி பாடலால் அவன் நிற்கிறான் என்று பேசுவதற்கு 3 பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். மலையரசி அம்மன் அருளாலைத்தானே அவன் பாடினான், அங்கேயே பக்தி இருக்கிறதா என்று தயவு செய்து யாரும் பேசிவிடக்கூடாது. காரணம் என்னன்னா, நல்லா படிக்கிறவன் தான் முதல் மதிப்பெண்ணை தவிர வகுப்புக்கு முதல்ல வந்தவன் முதல் மதிப்பெண் என்று சொல்லிவிட முடியாது. அதனால் அதை நான் முதல்ல நீக்கிட்டு, ஏன்னா இந்த ஊரில் மலையரசி ஆத்தா இருக்கிற இந்த ஊரில் நாம் பேச போகிறோம். அப்போ அவன் அருளால் அவன் பாடினான் என்பது வேறு, அவன் இன்றைக்கும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்ன என்பது வேறு. அதை பிடித்து கொண்டு அவன் பாடல் வரிகளை எடுத்து இந்த பாடல் எவ்வளவு சுவையானது, அந்த இடத்திலே கண்ணதாசன் எப்படி நிற்கிறான், நம்மவர்கள் கொண்டாட வேண்டும். நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் சுவிகாரம் வந்த காரைக்குடியிலே இன்றைக்கும் வீற்றிருக்கிறது. அரசு அந்த மணிமண்டபத்தை கட்டியிருக்கிறது. நாம் மனமகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம். எனக்கு அண்ணன் லக்ஷ்மணன் அவர்கள் சொன்னதைப் போல நகரத்தார் பெருமக்கள் எல்லோரும் முயன்று சிறுகூடல் பட்டியிலே ஒரு இடத்தை வாங்கி கண்ணதாசனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பது எங்களுடைய பேரவா. அதையெல்லாம் இந்த அழகப்பா படைப்பகம் நமக்குள் ஒருவன் முயன்று நகரத்தால் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு மிகப்பெரிய அளவில் கொண்டு போனோம். மலையரசி ராமநாதன் அண்ணன் அவர்களெல்லாம் இதை முன்னெடுத்து செல்ல உங்களுடைய முழு முயற்சியை தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் ஊர்கூடி தேரெழுத்து கண்ணதாசனுக்கு ஒரு மணிமண்டபத்தை கட்ட வேண்டும் என்கிற அந்த ஆசை மிகுந்த ஆசைக்குரிய ஒன்று. கண்ணதாசன் நகரத்தாரை பற்றி பேசுகிற கவிதை ஒன்றை நான் சொல்லி தொடக்கத்திற்குள் போகிறேன். காரணம், அவர் குறித்த காதல் கவிதையும் பக்தி கவிதையும் அதிகமாக முன்னுரையில் பேசுவது நல்ல நடுவருக்கு அழகில்லை என்பதை உணர்ந்து பிள்ளைகள் பேசிய பிறகு பேசியதை எடுத்து பேசுவதும் விட்டதை தொடுத்து பேசுவதும் பொருத்தமாக இருக்கும். அதுதான் தமிழ் மரபு பண்பாடு என்கிற அளவில் நான் ஒரு சில கவிதைகளை பொது கவிதைகளாக தொட்டு சொல்கிறேன். கண்ணதாசன் பாடுகிறான் நகரத்தார் பெருமக்கள் குறித்து. வண்ண கலை வளர்த்தோம், வரலாறை நாம் சமைத்தோம், என்ன தொலையாத எத்தனையோ கோயில்களை கண்ணில் இருத்தி கலையனவே காத்து வந்தோம். காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தால் காவிரி பூம்பட்டினத்தார் கலை உணர்ச்சி தோன்ற வரும். மாசற்ற பொன்னும் மணிவைர ரத்தனமும் தூசென்று எண்ணி தூக்கி கொடுத்து வந்தோம். அண்டை நிலங்களில் நம் ஆண்டவனை ஊன்றி வைத்தோம். பண்டை தமிழ் மரபை பண்போடு காத்து வந்தோம். காசி விசாலாட்சி, கவிமதுரை மீனாட்சி, காஞ்சியிலை காமாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும். மீனாட்சி பார்க்குறா, இதெல்லாம் பக்தி இல்லையான்னு. ஏன் இல்லை, ஏன் இருக்குன்னு பேசணும். கட்டியுள்ள ஆடைகளும் முற்று மடியாத மொட்டை கோபுர தலகும் அண்ணாமலையில் வீற்றிருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள், அமர்ந்து இருந்து காத்தவர்கள், நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் அல்லோமோ. ஆனாலும் நம்மவர்கள் அடக்கத்தால் இன்று வரை தாமாக தலை தூக்கி கொண்டதில்லை என்று கண்ணதாசன் பாடினான். நம்மை நாமே தலை தூக்கி கொண்டதில்லை. இங்கே சொல்லுகிற பொழுது மகிழ்ச்சியாக தேவராஜன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், மேனாள் செயலாளராக காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்திலே அண்ணன் லக்ஷ்மணன் அவர் இருக்கிற பொழுது அங்கே தொடக்கப்பட்டிருக்கிற வழக்கிலே அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்ன பிறகுதான் நமக்கே தெரிகிறதுன்னா, கண்ணதாசன் சொன்ன வரிக்கு ஆற்றல் மிகுந்த செயலாளர் அண்ணன் லக்ஷ்மணன் அவர்கள் ஒரு உதாரணமாக விளங்கி இருக்கிறார் என்பது நமக்கு பெருமை இல்லையா? எவ்வளவு மகிழ்ச்சியான ஒன்று. அடக்கத்தால் இன்று வரை தாமாக தம்மை தலை தூக்கி கொண்டதில்லை.
அதுபோல் கண்ணதாசனுடைய பக்தி பாடலில் நீங்கள் நிறைய சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அவர் ஒரு மதவாதி அல்ல, அவர் இந்து தர்மத்திற்கு மட்டும் பாடியவர் இல்லை, அதையும் கடந்த மாமனிதர். அதனால தான் இயேசு காவியம் பாடினார். கண்ணதாசன் பாடிய இயேசு காவியம் மிகச்சிறந்த பக்தி இலக்கியம். அதுதான் கவியரசு கண்ணதாசனின் கடைசி காவியம். கடைசி காவியம் திருச்சியில் இருக்கக்கூடிய தலைக்காவேரி அங்கு இருக்கிறவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் எழுதிய இயேசு காவியம். நீ எப்படி சொல்றார், 1000 கேள்வி கேட்பார் அறிஞர் போல் தோன்றும் மூடர். வகுப்பறையில் முத நாளே படிச்சுட்டு வந்து வாத்தியாரை மாற்ற மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு ஒருத்தர் அறிஞன் மாதிரி காட்டினானா உலகத்திலேயே தலை சிறந்த மூடன் அவன்தான்டா. 1000 கேள்வி கேட்பார் அறிஞர் போல் தோன்றும் மூடர். நீங்கள் ஒரு விண்வெளி விஞ்ஞானி, கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறவர்கள், ஆனால் எப்படி கேட்க வேண்டும் என்பதை சொல்லித் தந்தவன் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள். 1000 கேள்வி கேட்பார் அறிஞர் போல் தோன்றும் மூடர். இயேசுகாவியம் பாடியிருக்கிறான், பக்திக்கு மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? கர்த்தரை பாடியிருக்கிறான் இல்லையா? அதை போல கண்ணதாசன் திரை இசையில் பாடி கடைசி கவிதை காதலின் உச்சம் தொட்ட கவிதை. அதை அப்படியே பார்த்தீங்கன்னா குரங்கு சேட்டை பண்ணி கமலஹாசன் கீழையும் மேலையும் குதிச்சு பாடுவார். கண்ணே கலைமானே கண்ணி மயில் என கண்டேன் உனை நானே, அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், அந்த ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரி ராரோ ஆரி ராரோ, எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? ஆக அவனுடைய கடைசி காவியம் இயேசு காவியம், அவருடைய கடைசி திரை இசை பாடல் காதலின் உச்சம் தொட்ட 3ஆம் பிறை பாடல். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அன்பு தம்பி சீனிவாசன் தலைப்பு கொடுத்தான். காதலையும் உச்சம் இருக்கிறது அவருடைய கடைசி பாடல், பக்தியிலையும் உச்சம் இருக்கிறது இயேசுகாவியம் பாடிய மாபெரும் கவிஞன். ரெண்டையும் எடுத்து சண்டையிட்டால், கவிதை சண்டையிட்டால் அது எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் நம்பியார். இந்த வாழ் சண்டையை பார்த்து ரசிக்க வந்தவர்களும் நடுவில் அமர்ந்திருக்கிற ஒருவன் நான். சரியா? யார் எம்ஜிஆர் யார் நம்பியார்னு பிரச்சனை வந்தது வேணாம். நீங்கள் நம்பி யார் பக்கம் நின்னாலும் நல்லதுதான். அப்படி பேச வந்திருக்கிற பிள்ளைகளை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி. ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு. கண்ணதாசனுக்கு பிறந்த நாள் விழா எடுக்கிறோம், கண்ணதாசனுக்கு நினைவு நாள் விழா எடுப்பது சரியா தவறா? பட்டிமன்றத்துக்குள்ள உத்தளிப்பெல்லாம் நான் வைக்கல. ஏன்னா கண்ணதாசன் ஒரு வரி சொன்னா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, என் கருத்தை சொல்லுகிறேன், என் கருத்தை சொல்லுகிறேன். கண்ணதாசனுக்கு நினைவு அஞ்சலியாக மனதிற்குள் வேண்டுமானால் கொண்டாடி கொள்ளுங்கள், ஆனால் அவனுக்கு பிறந்த நாளை நாள்தோறும் கொண்டாடி மகிழ வேண்டும். ஏன்னா அவன் சொன்னான், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. அழிவில்லாதவனுக்கு எப்படி நினைவு நாள் கொண்டாடுவது? சிந்தனைக்குரிய ஒரு கேள்விதானே. அதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கணும். கண்ணதாசன் ரொம்ப அழகான கண்ணதாசன் பாரதி செத்த பிறகு பார்த்துருக்கான். அது எப்படி? பாரதி செத்த பிறகு கண்ணதாசன் பார்த்துருக்கான். உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், செத்தவர்களை மீண்டும் பார்க்க முடியுமா? வேணா வீட்டில் படைப்புன்னு வச்சு கும்பிடலாம், செத்தால் எப்படி பார்க்க முடியும்? கண்ணதாசன் பார்த்தான். ஏன் தெரியுமா? கவிஞர்களால் மட்டும்தான் எதையும் பார்க்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப்பை கடவுள் கொடுத்துருக்கான். அதனால் கண்ணதாசன் பார்த்தான். எங்கே பார்த்த? எந்த தெருவில் பார்த்த? எந்த ஊரில் பார்த்த? திருநெல்வேலியிலையா, எட்டயபுரத்துலையா? கண்ணதாசன் கேட்குறாங்க. கண்ணதாசன், இல்லை, நான் வானத்து வீதியில் பார்த்தேன். செத்தவன் அங்கே தானே இருப்பான், நான் வானத்து வீதியில் பார்த்தேன். பாரதி எப்படி இருந்தான்? வானத்து வீதியிலையும் அவன் செத்தவன் மாதிரி இல்லை, யாரையும் சாகடிக்காத அளவுக்கு சாகா வரம் பெற்ற கவிஞனாயிருந்தான். எப்படி இருந்தான்? அதே முறுக்கு மீசை இருந்தது, அதே முத்தமிழ் இருந்தது, அதே முண்டாசு இருந்தது. அப்படியா? எப்படி இருந்துச்சு? அழகா இருக்கே, சொல்லு. வானவெளி வீதியிலே பாரதியை கண்டேன், வைத்த வெளி வாங்காமல் வார்த்தபடி நின்றேன், மோனவெளி வீதியிலே மூச்சடங்கி நின்றான், 3 தமிழ் ஆய்ந்த கவி முன்னடந்து சென்றான், கூடலிலம் குளிர் முகத்து நடுவே குத்துகின்ற மீசையும் கூர்விழியும் கண்டேன், தேனமுத பாவலனின் சிந்தைமிட ஏதோ தீராது துன்ப நிலை சிந்துவதை கண்டேன். வாடா பாரதி, என்னடா சௌக்கியமா? உடனே பாரதி, வாட்ட முகத்தின் நாட்டம் கேட்டேயோ, பாடா இயற்கை கேட்டு நான் பாடி பாடி புனைந்தவை பல பல, ஆனாலும் இந்த உலகில் இன்னும் சாதிகள் சாகவில்லை, மதங்கள் மடியவில்லை, நான் வானுலகம் வந்தும் வேதனையில் வாடுகிறேன் என்று பாரதியின் பதிவை அப்படியே சொல்லுகிறான் கண்ணதாசன். கண்ணதாசன் நிற்கிற இடம் அது. பாரதியும் பாரதிதாசனையும் ஒப்பிட்டு கவிதை பாடுகிறான்.
கலைமண்டி கிடந்த கலனியில் கலை நீக்கி தந்த கவிஞன் பாரதி, கலை நீக்கி தந்த கலனியில் பலவாய் கனிக்காடு கண்டவன் பாரதிதாசன். எவ்வளவு அழகு! பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இருக்கிற ஒரு கவிதை ஒப்பீடு. அங்கே நிற்கிற வரிகள் தான் அவன் வரிகள். தமிழை எப்படி இந்த மாலை நேரம் 6 மணி பொன்மாலை பொழுது போய் பாருங்க, வானத்தில் சூரியன் மறையும் போது பல நிறங்கள் இருக்கும். பார்க்கிறவன் கண்ணுக்கு அது எப்படி வேணாலும் இருக்கும். கருஞ்சிகரத்தை போல இருக்கிறது. சூரியன் மறையும் போது எப்படி கருஞ்சிகரம் இருக்கும், மேகங்கள் மூடி மறைக்கிற பொழுது கருஞ்சிகரத்தை போல இருக்கும். அடுத்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. சின்ன பிள்ளையை போய் கேட்டால் சூரியன் மறைகிறான், எப்படிமா இருக்குது? ஆரஞ்சு கலரில் வானம் இருக்குது. சூரியன் உதிக்கிற பொழுதும் மறைகிற பொழுதும் கன்னியாகுமரியில் போய் பார்த்தால் அந்த நேரத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். கண்ணதாசன் பார்க்கிறான், எழுதுறான். மாலை இளங்கருக்கள் வையம் தழுவி வர, சோலை குயில்கள் சுதியடங்கி கூடடைய, வாலை பருவ மகள் பொம்பளை வந்தாதான் கண்ணதாசன். எவ்வளோ அழகாக அந்த பெண் இளமையை சொல்கிறான் பாருங்க. வாலை பருவ மகள் மௌன நடை போட்டது போல் தென்றல் குழந்த செய்ய, வெங்கதிரோன் மறைந்தோங்க, வெண்ணிலவும் முன்னெலும்ப, தங்க நில அருகில் தட்டேந்தி மீன்கள் வர, வானிடத்தும் போகாமல் மண்ணிடத்தும் தோயாமல் ஞான கிருக்கரென கார் முகில்கள் நடந்து வர, அத்தனையும் கண்டு ஆர்ப்பரிக்கின்ற கண்ணீரெண்டை பொத்தி விளையாட, பொழுதாகி வந்தது போல் வந்த இரவுக்கு வாழ்த்துரைக்கும் ஓவியனாய், சிந்தனையின் கூட்டை திறந்துவிடும் பாடகனாய், ஏடெடுத்து போனேன் என எடுத்து யாரும் இல்லை. அன்னைக்கும் தமிழுக்கு இதுதான் கதி, இன்னைக்கும் தமிழுக்கு இதுதான் கதி. ஆனால் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், 30 வயது நிரம்பி இருக்கிற பிள்ளை நூற்றுக்கணக்கான பேரை உருவாகி இருக்கிறானா, ஒலிப்பதிவு நடக்குது. நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், 43 வயசில் நூற்றுக்கணக்கான திருக்குறள் பிள்ளைகளை உருவாக்கி நான் எவ்வளவு பெருமைக்குரியவனோ, கண்ணதாசன் மேடையில் இதை சொல்லலாம், நான் பெருமைக்குரியவன் என்று நான் சொல்லலாம். நான் எவ்வளவு பெருமைக்குரியவனோ அதை போல 30 வயதில் நூற்றுக்கணக்கான அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பேச வைத்திருக்கிற சீனிவாசன் பெருமைக்குரியவன். ஏடெடுத்து போனேன் எடையெடுத்து யாரும் இல்லை, மாமரத்து கீழே மனம் விரித்து பூ மகள் மேல் மேனி பொருத்த தனித்திருந்தேன், கல்லர்கள் பாம்பு கடுமணத்தர் வட்டமிடும் நள்ளிரவில் காட்டினிலே தனியாக நான் இருந்தேன், யார் வந்து வெட்ட முயன்றாலும் விழியுறுத்தி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழல்லால் ஏதுமில்லை. அந்த வரியில தான் இடையில சொல்வான், புலவர்கள் பேரை பட்டியலிடுவான். கூத்தன் இருந்தான், குரலரசர் அங்கிருந்தான், வார்த்தை மொழிக்கு வழங்கும் தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகமெனும் அம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தான், அரசியுடு சீதனமாய் புலிச்சோழ நாடடைந்த புகழேந்தி வந்திருந்தான், நக்கீரன் அப்பசிலை உக்குர் மாசாத்தி உன்சாத்தன் சிலம்படுத்த தக்கோன் இளங்கோ அனுபவித்து காதல் அள்ளி மணக்கவிடும் திரிகூடராசப்ப கவிராயன், தேரழுந்தூர் கம்பனுக்கு ஆண் பாலும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து தமிழ் வளர்த்த சடையப்பன், காவலர்கள் மூவருமை காத்திருந்த வாசலுக்கு காவலனாம் ஏகம்பன், கவி அரசி அவன் மனைவி, எத்தனை பேர் எத்தனை பேர் மூச்சு விடாம பட்டியலிடுவான் கண்ணதாசன். அப்படி தமிழ் வளர்த்த கவிதை வளர்த்த கண்ணதாசனை இன்றைக்கு பிள்ளைகள் பேச வந்திருக்கிறார்கள். காதல் கவிதையால் அவன் நிலைத்து நிற்கிறான் என்று முத்தமிழ் போல் 3 பிள்ளைகளும், பக்தியால் பக்தி கவிதையால் நிலைத்திருக்கிறான் என்று மூவேந்தரை போல 3 பிள்ளைகளும் பேச வந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் முக்கணியை சுவைப்பதைப் போல இவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு சுவைத்து இன்புற வேண்டும். நான் தொடக்கத்தில் சொன்னது போல இயல் இசை நாடகம் தாண்டி இன்றைக்கு ஒரு கவிதை பட்டிமன்றத்தை உங்களிடத்து அறிமுகம் செய்கிறது அழகப்பா படைப்பகம் என்ற நிலையோடு எனக்கு நானே மணி அடிச்சுக்குவேன். நிச்சயமாக 15 நிமிஷம் ஆயிருக்கும். அதனால் அடுத்து பிள்ளைகள் பேச வர வேண்டும். முதல்ல எப்படி தொடங்குவது? பக்தியோடு தொடங்குவோமா? ஒரு பக்தி பாட்டை பாடிடலாமான்னு பாடிடக்கூடாது. நான் வச்ச பாட்டுன்னு பிள்ளைங்க அடிச்சிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். அதனால் பக்தி குறித்து கண்ணதாசன் இன்றைக்கும் நிலைத்து நிற்பதற்கு மிகப்பெரிய காரணம் அவனுடைய பக்தி பாடல்கள் தான். தனிப்பாடலில் வருகிற பக்தியாகவும் இருக்கலாம், திரை இசை பாடல்களில் வருகிற பக்தியாகவும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் பேசுவதற்காக யார் வருகிறார்? அன்பு பிள்ளை ஹரிஷ் முத்துக்கருப்பன், விராச்சிலையை சேர்ந்த நமக்குள் ஒருவனால் அறிமுகமாகி இன்றைக்கு வளர்ந்தோங்கி இருக்கிற அன்பு பிள்ளையை உங்கள் கரவொலிகளோடு அழைத்து மகிழ்கிறேன். ஆத்தாலே எங்கள் அபிராமவல்லியே, அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூ நிறத்தாலே, புவியடங்க காத்தாலே எங்கனை பாசாங்கசமும் கருமும் அங்கே சேர்த்தாலே, முக்கண்ணி
தொழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லையே என்று மலையரசி அம்மனை தொழுது என்னுடைய உரையை துவங்குகிறேன். இங்கு கூடியுள்ள நடுவர் பெருமான் ஐயா ஜெயங்கொண்டான் அவர்களுக்கும், நமக்குள் ஒருவன் சான்றோர்கள் அனைவருக்கும், கூடியுள்ள பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பித்து கொண்டு உரைக்குள் நுழைகிறேன். அதாவது கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் புகழ் இன்றளவும் நிலைத்திருக்க காரணம் காதல் பாடல்களா பக்தி பாடல்களாங்கிறது தான் தலைப்பு. எப்போ ஒரு விஷயம் காலத்தை கடந்தும் அது மக்கள் மத்தியில் புகழோடு இருக்கும்னா அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் ஏற்புடையதாக இருந்தால் மட்டுமே அது காலத்தை கடந்ததாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பொருள்லையும் சரி, விஷயங்கள்லையும் சரி, கருத்துக்கள்லையும் சரி, பாடல்கள்லையும் சரி, எப்பொழுது காலத்தை கடந்து இளைஞர்களையும் அந்தந்த காலத்து இளைஞர்களையும் தலைமுறைகளை கடந்து ஒரு கருத்து செல்கிறதோ அப்பொழுது தான் அந்த புகழ் காலம் கடந்திருக்கும். அப்படி பார்த்தோன்னா காதல் பாடல்களில் இன்றைக்கி போய் ஒரு இளைஞன் ஒரு இளைஞிட்ட போய் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் நினைக்கும் நீ பார்க்கும் பொருள் எல்லாம் நானாக வேண்டும்னு சொன்னால் அவன் அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லும், சாரி ப்ரோ தெலுங்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இளைஞன்கிட்ட போய் எப்படி இளைஞர்கிட்ட போய் காதல் எப்படி சொல்லணும், நீ இனிக்கிறியே ஓலை கொட்டாயா நீ அது அப்படி பாடினாதான் இன்றைய இளைஞர்கள் இளைஞர்களும் காதலை பரிமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக காதலின் இலக்கணம் காலத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கிறது, இளைஞர்களுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது காதல் பாடல்கள் காலம் கடந்து செல்லுங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ எது காலத்தை கடந்து செல்லும்? 1000 வருஷம் முன்னாடி மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகத்தை இன்றைக்கி நம்ம பாடிட்டு இருக்கோம். 500 வருஷம் முன்னாடி அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழை இன்றைக்கி நம்ம பாடிட்டு இருக்கோம். 200 வருஷம் நான் ஆரம்பிக்கும் பொழுது அபிராமி அந்தாதி சொன்னேன். 200 வருஷம் முன்னாடி எழுதின அபிராமி அந்தாதியை நம்ம இன்றைக்கும் பாடிட்டு இருக்கோம். 50 வருடங்கள் முன்பு எழுதிய கண்ணதாசன் எழுதிய பல பாடல்களையும் இன்றைக்கும் நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆக பக்தி தான் காலத்தை கடந்து அனைவரையும் புகழில் உச்சத்தில் வைத்திருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் திருப்பியும் அபிராமி பட்டர் தான் கூப்பிட்றேன். ஆதிபராசக்தி படம் பாட்டு எழுதணும், அபிராமி அந்தாதி. அபிராமி பட்டர் அபிராமி அம்பாளை ரொம்ப துதிக்கிறவர். அபிராமி அம்பாளை கும்பிட்டுட்டு இருக்கும் பொழுது தேதியை மாற்றி குறிச்சிடுறாரு, பௌர்ணமியை. இது தெரிஞ்சு ராஜா அவரை தீயில இறக்குறதுக்காக கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காரு. இப்போ ஒரு பாட்டு பாடணும். இப்போது டைரக்டர் நிஜமான அபிராமி அந்தாதியவே இசையமைச்சு பார்க்குறாங்க, அது ஒத்து வரலை. அப்போ என்ன பண்ணணும்? கண்ணதாசனை கூப்பிடணும். கண்ணதாசனை கூப்பிட்டாங்க. அப்போ அவர் எழுதுறாரு, எடுத்தோனே சொல்லடி அபிராமி. ஆக நம்ம வீட்டில் ஆட்சியை கூட செட்டியார் சொல்லடிலாம் கூப்பிட மாட்டார், இவர் இறைவியவே கூப்பிடுறாரு. சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமிங்கிறாரு. அழகு அழகு. நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டடி. அத்தாரிட்டி, அதாவது இறைவனுக்கே ஆர்டர் போடுற நிலைமையில கண்ணதாசன் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சரி ஆர்டர்லாம் போட்டுட்டோம், அம்பாள் கோச்சுக்குவான்னு கெஞ்சுறாரு. பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயல் அல்லவோ. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அவர் ஆட்சி தான் ஆட்சி கெட்டிக்காரரு, அதில் செட்டியார் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டார் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இதில் ஒரு குறிப்பு கூட சொல்லலாம். யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் பில் கிளின்டன், அவருடைய மனைவியும் அவரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது பெட்ரோல் போடுற ஒரு ஆள்கிட்ட ஹிலாரி கிளின்டன் பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு கார் எடுக்கும் பொழுது பில் கிளின்டன் கேட்குறாரு, என்ன அந்த ஆள்கிட்ட பேசினியே என்னன்னு? இல்லை, நான் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது அந்த பையன் என்னை காதலிச்சான், அதுக்கப்புறம் அது கை கூடலை, நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் சொல்கிறார் பில் கிளின்டன், நீ இன்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா ஒரு பெட்ரோல் போடுறவனோட மனைவியாக இருந்திருப்ப அப்படின்னதுக்கு ஹிலாரி கிளின்டன் சொன்ன வார்த்தை, நான் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பான், நீ பெட்ரோல் போடுறவனாக இருந்திருப்பான். ஆக மனைவியின் சக்தியால் தான் அவர் சிவபெருமான் பரம்பொருள் எல்லாரும் கும்பிட்டு இருக்கோம், அந்த ஆளுக்கு சக்தி கிடைச்சதே ஓ செயல் தாங்கிறாரு. பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயல் இல்லவோ. ஒரு சொல்லுக்கு, அதாவது கண்ணதாசன் பாட்டில் மட்டும்தான் ஒரு வரிக்கும் இன்னொரு வரைக்கும் சண்டை நடக்கும். 2வது வரி வருது, நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோங்கிறார். அதுக்கப்புறம் வராரு, பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயல் அல்லவோ, நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோங்கிறாரு. அதாவது நான் போயிடுவேன், என்னை தூக்கி போட்டாங்கன்னா நான் செத்து போயிடுவேன், ஆனால் அபிராமியை கும்பிட்டவன் இது மாதிரி தண்டனைக்கு உள்ளாகிட்டாங்கிற அவ பேர் உனக்கு வந்துடும், இந்த சோதனை எனக்கு இல்லை, இது உனக்கான சோதனைங்கிறாரு.
இன்றைக்கும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா என் மனசில் வர முதல் வரி இதுதான், இந்த சோதனை எனக்கு இல்லை, உன்னை கும்பிட்டவனுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது, இது உனக்கான சோதனை அப்படின்னு இறைவனை பார்த்து சொல்வதுண்டு. அப்படியே பாடிக்கிட்டே வருவார். கடைசியில் அம்பாள் காட்சி தரும் பொழுது வரும், காளி பயங்கரி சூழி மதாங்கினி கண்களில் தருகின்றாள், கண்கள் சிவந்திடும் வண்ணம் எழுந்தொரு காட்சியை தருகின்றாள், வாழிய மகனிவன் வாழியே என்றொரு வாழ்த்தும் சொல்கின்றாள், வானகம் வையகம் எங்கனுமே அருள் வடிவாய் தருகின்றாள், என் அன்னை தருகின்றாள், அம்மை தருகின்றாள் வர. இப்போவும் கண்ணை மூடி இந்த பாட்டை மனசுக்குள்ள சொல்லுங்க, அப்படியே அம்பாள் காட்சி தர மாதிரியே. அழகு அழகு அழகு. ஆக பக்தியில் இவ்வளவு ஊர்னவர்களுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் அவர் பாடல் எழுதியிருக்காருன்னா இல்லை, பாமர மக்களுக்கு எவ்வளவு அழகா அம்பாள் பாடல், தாய் தெய்வ பாடல் எழுதியிருக்காரு. ஆத்தாடி மாரியம்மா சோர் ஆக்கி வச்சேன் வாடியம்மா, ஆளாக்கு அரிசியை வீணாக்க பாழாக்க வேண்டாம், வந்து தின்னுபுட்டு போடியம்மா அப்படின்னு ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி படத்திலே பாமர மக்களுக்கும் அதே தாய் தெய்வத்தை பற்றி பாட்டு பாடுறாரு. நம்ம தமிழர்களுக்கே தாய் தெய்வ வழிபாடு ஒன்று உண்டு, முருக தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. அது முருக பக்தி பாடல்களில் நம்ம இன்னைக்கு எடுத்து நம்ம இன்னைக்கு, அதுவும் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு முருக பக்தியில். எல்லாருமே முருகரை ரொம்ப பிரியமாக கும்பிடுறாங்க, செவ்வாய்க்கிழமையான போகிறாங்க, வெள்ளிக்கிழமையான போகிறாங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் முருகரை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பிறந்த கவிஞன் அப்போவே இன்றைக்கு ட்ரெண்ட் ஆகக்கூடிய பாடல்களை எல்லாம் அன்றைக்கு அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். எத்தனை முருக பக்தி பாடல்கள். பின்னாலாம் நிறைய பேர் அந்த பாட்டெல்லாம் சொல்லுவாங்க, பட் நான் ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். 6 படை வீடு கொண்ட திருமுருகா பாட்டு, 6 படைகள்லையும் முருகன் இருக்கக்கூடிய பாடல் அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். அதில் காட்சியும் ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே ஒரு படை வீடாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலைன்னு வர, அப்படியே ஒரு படை வீடையும் சொல்லிகிட்டே வரும்பொழுது கடைசி படை வீடு பழமுதிர்ச்சோலை. அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, தங்க மயில் விளையாடும் பழமுதிர்ச்சோலைன்னு வர. மயில் விளையாடும் பழமுதிர்ச்சோலைங்கும் பொழுது நிஜமாகவே மனசில் மயிலோடு முருகன் விளையாடுவது போலவே ஒரு உணர்வு இருக்கும். ஆக எத்தனை பாடல்கள் முருகபக்தி பாடல்களில் கொடுத்தது அத்தனையும் கண்ணதாசன் தான். திருச்செந்தூரில் கடலோரத்தில் எத்தனை பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். ஆனால் அதே மாதிரி எப்படி முருக பக்தியை பற்றி பாடுறாரு, அம்பாள் பக்தியை பற்றி பாடுறாரோ அதே மாதிரி திருமாலும் நம்ம தமிழகத்தில் ரொம்ப வைணவ வழிபாடும் ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடு. அதில் வைணவ இந்த திருமால் பெருமைங்கிற படத்தில் எப்படி இதில் 6 படை வீட்டில் முருகர் 6 பொதுவாக சொன்னார், அது மாதிரி தசாவதாரத்தையும் ஒரே பாடலில் அழகாக திருமால் பெருமைக்கு நிகரேதுங்கிற பாடலில் அழகாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி லக்ஷ்மிக்கு பொன்மலை பதிகம். இன்றைக்கும் நமக்கு பண நெருக்கடியாக இருக்குன்னா அந்த பாடலை பாடிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயம் பணம் வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஆக லக்ஷ்மிக்கு ஏற்றவாறு நல்ல ஒரு பொன்மழை பதிகத்தையும் கொடுத்தவர். ஆக கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம்னு எல்லா சமயத்துக்கும் பாடியிருக்காருன்னு பார்த்தா இவர் இயேசு காவியம் பாடுறாரு, எல்லாரும் கொண்டாடுவோம்னு அல்லாவை பாடுறாரு. ஆக இறைவன் ஒருவனே, இறைவனிடம் நாம் வைக்கும் பக்தி என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் இவர் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. ஆக இவர் நாட் ஓன்லி இது ஒரு அரசியல் நிகழ்வை கூட பக்தி சார்ந்து வெளிப்படுத்துவதில் கண்ணதாசன் ரொம்ப சிறந்தவர். லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது பாகிஸ்தான் யுத்தம் வருது. அதை ஜெயிச்சுட்டு வர பகதூர் சாஸ்திரியை பார்த்து கண்ணதாசன் வாழ்த்துறார். என்ன வாழ்த்துறாரு? 4 அடி எனவே நகைத்த சூரனை வேலடி அடித்த வேளவா வருகங்கிறார். லால் பகதூர் சாஸ்திரி உயரம் குறைவாக இருப்பார், அவர் 4 அடி தான் எல்லாம் நகைக்கிறாங்க. இப்போ அவர் எப்படி ரிலேட் பண்ணுறாரு பாருங்க, பாகிஸ்தான் சூரபத்மனா, இவர் முருகரான். 4 அடி எனவே நகைத்த சூரனை வேலடி அடித்த வேளவா வருகங்கிறார். இவர் பக்தி பாடல்களில் மட்டும் இல்லை, காதல் பாடல்களாக இருந்தாலும் சரி, தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி, எல்லா பாடல்லையுமே ஏதோ ஒரு இடத்துல கடவுளை இழுத்துருவார், வம்புக்கு இழுப்பார். காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும்டான். ஒரு தத்துவ பாடலில் கூட கடவுளை வேணும்னு வம்பிழுப்பார். அதே மாதிரி இப்போது ஐயா சொன்னாங்களே, அந்திப்பகல் உனை நான் காண்கிறேன், அந்த ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். அது காதல் பாடல் தான் கடைசி பாட்டு. ஆனால் அந்த காதல் கை கூடணும்னா யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவன்கிட்ட கேட்டால் தான் முடியும். அங்கு கூட தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன்னு பாடுறாரு. ஆக மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அது காதல் பாடல் தான். அதில் அழகர் மலை அழகா, இந்த சிலை அழகா, மாதவா கேசவா சண்முகா எல்லாம் இறைவனை பற்றி தான் காதல் பாட்டில் கூட பாடுவார் இவர். ஆக இத்தனை சிந்தனைக்கும் இத்தனை பெருமைக்கும் அவருடைய பக்தி பாடல்கள் தான் அவருடைய புகழை காலம் கடந்து நிலைத்திருக்க வைத்திருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
இங்கே கண்ணதாசன் பேசி 2 வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா நம்ம பேசி, அதுக்குள்ளேயே மீண்டும் மலையரசி அம்மன் அருளால் இதே சிறுகுடல்பட்டியில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சீனி அண்ணனை பற்றி நான் எப்போவுமே சொல்லுவேன், அங்கே நமக்குள்ள ஒருவன்லேயும் சொல்லுவேன், தித்திக்கே பேசுகிறதுனால தான் இவரை சீனின்னு கூப்பிடுறோமான்னு. ஆனால் அண்ணன் என்னை கூப்பிட்டப்ப எனக்கு ஒரு நிமிஷம் வருத்தமாக இருந்துச்சு. அது அண்ணன் என்கிட்ட எந்த தலைப்பில் பேசுகிறேன்லாம் கேட்கல, அவராகவே தம்பி நீ பக்தி பாடலில் பேசிடு அப்படின்ட்டாரு. உடனே எனக்கு கோவம் வந்துச்சு, அது என்ன நம்ம காதலை பற்றிலாம் பேச மாட்டோம்னா அண்ணாமலை மட்டும்தான் பேசுவாரா அப்படின்னு கோவம் வந்துச்சு. ஆனால் அடுத்த நிமிஷமே அது மாறிடுச்சு. அண்ணன் எப்போவுமே தம்பி ஜெயிக்கிற அணியில் தான் பேசணும், ஜெயிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே பேச வேண்டும் என்ற பேரன்பினால் என்னை இந்த அணியில் பேச வைத்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து, இங்கே கூடியுள்ள அண்ணன் ராமலக்ஷ்மணன் ஐயாவை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். நான் நமக்குள் ஒருவனில் சொல்லுவேன், அந்த ராமாயணத்தில் 14 வருஷம் ராமர் வனவாசம் இருந்த பொழுது லக்ஷ்மணன் உறங்காமல் அவர்களை இரவும் காவல் காத்து பார்த்து கொண்டான். அது மாதிரி 3 நாள் ஒர்க் கேம்பில் அங்கிள் தூங்கியே நான் பார்த்தது கிடையாது. பின் தூங்கி முன்னெழுபவர் மாதிரி நாங்கள் தூங்குறதுக்கு பொழுதும் முழிச்சிருப்பார், எந்திரிக்கும் பொழுதும் முழிச்சிருப்பார். அப்படி உழைக்கக்கூடிய நபர். அவர்களுக்கும் கதிரேசன் அங்கிள் அவர்களுக்கும் மாதப்பன் அங்கிள் அவர்களுக்கும் கல்யாண சுந்தரம் அங்கிள் அவர்களுக்கும் கூடியுள்ள அனைவருக்கும் நடுவர் பெருமானுக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்துக் கொண்டு நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி. மிகச்சிறப்பாக தம்பி ஹரிஷ் முத்துக்குமார் முதல்ல வாழ்த்துக்கள். என்னன்னா நிறைய தேடலோடு அவர் தயாரித்து பேசியிருக்கிறார். 4 அடி லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்து சூரபதுமனா பாகிஸ்தானை மாற்றி வேலவா உன் துணை நீ வென்றாய் என்று பேசக்கூடிய பாடல்லாம் மிக எளிமையாக கிடைத்து விடுகிற பாடல் இல்லை. அதை தேடி பார்த்துக்கிற தம்பியினுடைய பார்வையை நான் முதலில் பாராட்டி மகிழ்கிறேன். காமராஜருக்கு இப்போ பிறந்த நாள் வேற வரப்போது, ஜூலை 15. அந்த காமராஜர் தான் 2 முறை தனக்கு கிடைத்த பிரதமர் பதவியை, ஒரு முறை லால் பகதூர் சாஸ்திரிக்கும் இன்னொரு முறை இந்திரா காந்திக்கும் விட்டு கொடுத்த பெருமகனார் என்பதையும் இந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன். உரிமையோடு சாமிய சொல்லடி அபிராமி என்று கண்ணதாசனை தவிர யாரால் சொல்ல முடியும்? தமிழ் கவிஞர்கள் காசுக்கு பாடாத உண்மையான கவிஞர்களாக இருந்தால் அவர்களால் சொல்ல முடியும். எனவே தான் பாரதியும் சொன்னார், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடினான். அப்படி சொல்லடி என்ற உரிமை பில் கிளின்டன் ஹிலாரியை ஒப்பிட்டு நீங்கள் பேசிய ஒரு ஹியூமர், ஒரு அற்புதமான விஷயம். இதெல்லாம் வளர்ந்து வர்ற பிள்ளைங்கள் பேசுகிற பொழுது பேரழகாக கண்ணுக்கு தெரிகிறது அந்த அழகான வார்த்தை. அடுத்து கூடுதலாக ஏன் செய்தி ஒன்று சேர்க்கணும்ல, திருவாசகம், திருப்புகழ், அருணகிரிநாதருடைய திருப்புகழ், திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, இதையெல்லாம் நீங்கள் உற்று நோக்கி பார்த்தால் ஆன்மீக நூல்கள், பக்தி இலக்கிய நூல்கள். நான் மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஆன்மீகம் சார்ந்த பக்தி இலக்கிய நூல்களுக்கு மட்டும்தான் திரு என்ற அடைமொழி கொடுக்கிற வழக்கம் இருந்தது. எல்லாவற்றையும் கடந்து அறநூலாக இருந்தாலும் திரு என்ற அடைமொழியை பெற்ற ஒரே நூல் திருக்குறள் என்பதை பெருமையோடு இந்த மன்றத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வருத்தோன்னு சொல்ல மாட்டேன். அவர் அணியை வலிமைப்படுத்துவதற்காக அவர் பேசிய ஒரு பேச்சும்பே நான் மிகவும் நேசிக்கிற ஒரு காதல் பாடல். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். சரி, அவர் அவருடைய அணியை வலிமைப்படுத்த இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அது புரியுமா என்று ஒரு திரை இசை பாடலை சொல்லி தொடங்கினார். அது மிக அழகான ஒரு அற்புதமான பாடல். அந்த அளவில் தம்பி ஹரிஷ் அவருடைய தேடலுக்கும் ஒரு மென்மையான தென்றல் காற்றை போல பேசியிருக்கிறார். பக்திக்கும் தென்றல் காற்று பொருந்தும், காதலுக்கும் பொருந்தும். அந்த மென்மையான உன்னுடைய பேச்சை இன்னும் நீ மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்ந்து, அடுத்ததாக தம்பி சொன்னதிலிருந்து, சீனிவாசன் தலைப்பு கொடுத்ததிலிருந்து, லட்சுமணன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுனதிலிருந்து, காதலுக்கு நேர்ந்து விட்ட அன்பு பிள்ளை நம்முடைய அன்பிற்கினிய தம்பி அண்ணாமலை சின்னாஞ்செட்டி, சொல் வித்தகர், நல்ல பேச்சாளர், மிக பெரிய அரிய மேடைகளில் தன்னுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்தி வருகிற தம்பி, உன்னுடைய உரை தொடர்க. மாணிக்க நாச்சி அவள்
மாணிக்க நாச்சியவள் மாண்பாய் வீட்டிருக்கும் அழகிய ஊராம் கன்ற மாணிக்கம் தனில் பிறந்து கோணாட்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வரும் மதுரையம் பதியில் வளர்ந்து டாக்டர் முத்தலகப்ப செட்டியார் காமாட்சி ஆட்சி இவர்களால் வளர்க்கப்பட்ட கனிவான பேரன் இந்த அண்ணாமலை சின்னாஞ்செட்டியின் அன்பான வணக்கங்கள். அஞ்சு வகை கனியெடுத்து அமுது செய்வோம், ஆறுமுகன் மேனியிலே தொழுது பொய்வோம், கொஞ்சுமொழி குமரனுக்கு பூக்கள் கொய்வோம், கூறும் வினை சொல்லெடுத்து பாக்கல் நெய்வோம், தன்னாரும் பழனிமலை நடந்து செல்வோம், சாலை வழி துன்பமெல்லாம் கடந்து செல்வோம், கண்ணான முருகனையை கண்டு மகிழ்வோம், கருணை மலை பொழியவென கெஞ்சி கேட்போம், எல்லாமல்ல எம்பெருமான் பழனியாண்டவரின் பாதம் தொட்டு இந்த நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கும் வாழும் திருவள்ளுவர் ஐயா ஜெயங்கொண்டான் அவர்களையும் வணங்கி, காதலின் கொண்டாட்டத்தில் இருக்கும் என் அணியினருக்கும் பக்தியில் முத்தி அமர்ந்திருக்கும் எது அணியினருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வாதத்திற்குள் செல்கிறேன். தலைப்பு கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் புகழ். நல்லா கேட்கணும். கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் புகழ் இன்றளவும் நிலைத்திருப்பதற்கு காரணம் காதல் பாடல்களா பக்தி பாடல்களா? இதான ஹரிஷ் வந்தார். ஹரிஷ் வந்து இப்போ இருக்க இந்த பக்தி பாடல்கள்லாம் லேட்டஸ்ட்டு பசங்களுக்கும் தெரியுது. இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலும் எங்களை மாதிரி ஒரு எல்லா வயதினருக்கும் இந்த பக்தி பாடல்கள் தெரியுதுன்னா கண்ணதாசன் புகழ் நீடிச்ச. அப்போ நான் கேட்குறேன், நான் என்ன ஐயாவா இல்லை எங்கள் வள்ளியம்மை என்ன ஆயாவா? நானும் உங்கள் காலத்து பசங்க தானேப்பா. அப்போது காதல் பாடல்கள்னாலே கொண்டாட்டம் தான். கண்ணதாசன் வந்து அதான் சொல்லுவாங்க, காதல்னாலே கொண்டாட்டம் தான். அந்த காலமாக இருந்தா என்ன, இந்த காலமாக இருந்தா என்ன. கண்ணதாசன் அதான் சொல்லுவாங்க, காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன். எப்படின்னா அவர் காதல் பெண்களின் பெருந்தலைவன். பெருந்தலைவர்னு சொன்னால் அவருக்கு பிடிச்ச பெருந்தலைவர் ஆகி போயிடும். அவர் என்ன சொன்னார்? காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன். இன்னொரு இந்த பாயிண்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இளைய மகனுக்கு சற்று குறும்பு ஜாஸ்தி. அதனால் கண்ணதாசன் அதிகமாக குறும்புத்தனத்தோடு எழுதின காதல் பாடல்கள் தான் இன்றும் புகழ்பெற்று இருக்குன்னு நான் எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் சொல்லுவேன். அதிகமாக கண்ணதாசன் வந்து அடுக்கு தொடர் பாடல் எழுதியிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிகமாக எழுதினது எங்கள் காதல் பாடலில் தான். எப்படின்னா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, நிலவு வந்ததும் மலர் வளர்ந்ததா, மலர் மலர்ந்ததும் நிலவு வந்ததா, தா 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 தானே எழுதுவார். இது காதல் பாடு. அத்திக்காய் காய்க்காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயதே என்னுயிரும் நீயளவா, இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய், நீயும் காய் நானும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய், காய் காயின் காயினே எழுதுவார். அப்படி பல அடுக்கு தொடர்கள் பாடல் வந்து எங்கள் காதல் பாடல்களை தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி பாடல்களை கேட்கும்போதே ஒரு புத்துணர்ச்சி வருகிறது தான் நான் சொல்லுவேன் நடுவர் அவர்களை. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு கணவன் மனைவி வந்து எப்படி இருக்கணும் இந்த காலத்து காதல்லாம் கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன், மச்சி வாள் எல்லாரும் ஆள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறீங்கடா, எப்படா அவன் ஆள் இருப்பா, நான் அவளை பார்த்ததே இல்லையடா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், அவளுக்கு என்னடா நல்லா பேக்கரியில் பேக் பண்ண பன்னு மாதிரி இருப்பாள். அப்புறம் சொல்கிறேன், என்ன கண்ணு தான் சத்த R15 இண்டிகேட்டர் மாதிரி சைடு வாங்கியிருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம கண்ணதாசன் வந்து ஒரு பெண்ணை எப்படிமா வர்ணிக்கிறாரு, அவர் வர்ணிக்கும் போதே அவ்வளவு அழகாக இருக்கும். வேணா எப்படி, 1000ல் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தியம்மா நீ. ஏன்னா 1000ல் ஒருத்தின்னு எந்த பொண்ணையாச்சும் சொன்னால் கண்டிப்பாக அந்த பொண்ணு எனக்கு தான் இந்த காலத்தில். ஏன்னா பழைய பாடல்களை இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்லேயும் அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் எடுத்து பாருங்கள், ஒரு புதிய வீடியோ ஒன்று ஓடும், அதுக்கு கண்ணதாசனோட பாடல்களை தான் பேக்ரவுண்ட் சாங்காக பாடி ட்ரெண்ட் ஆகுதுன்னா, கண்ணதாசனோட காதல் பாடல் தானே இன்றளவும் புகழ்பெற்றிருக்குன்னு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லையே. என்னென்னா, கணவன் மனைவி வந்து இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க, கணவன் மனைவி வந்து அது வேணும் இது வேணும் அப்படி ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போ லவ் பண்ணும்போதெல்லாம் காசு வேணும்னு கேட்டாலும் பரவாயில்ல, முடி வேணும்னு கேட்குறாங்க நடுவர் அவர்கள்.
ஐடியில் வேலை பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா காசு கூட சம்பாரிச்சிடலாம், ஆனால் அந்த முடியை பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இந்த ஐடியில் வேலை பார்க்குற ஒவ்வொரு இளைஞருக்கும் தெரியும். ஆனால் இந்த கண்ணதாசன் வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார். எப்படின்னா அந்த 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 சினாரியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிவாஜி வந்து கை சத்த ஊனமாக இருக்கும், அவர் வந்து குங்குமம் வச்சு நெத்தியில் வந்து பொட்டு வச்சுக்குவார். அந்த குங்கும டப்பாவை மூடும்போது அந்த குங்கும டப்பா கீழே விழுந்துடும். உடனே பின்னாடி இருந்து அவங்க மனைவி அதை பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டே வந்து இப்போ நம்ம வீடாக இருந்தால் என்ன சொல்லுவோம், செட்டிக்கு மட்டே பத்தலை பாரு, குங்குமத்தை கீழே போட்டு கொட்டி விட்டார், சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் இல்லை. அந்த மனைவி என்னம்மா பாடினாங்க, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பில் குறைவதுண்டோ. எப்படின்னா கணவன் வந்து தங்கம் வந்து எவ்வளோதான் தரத்தில் வந்து குறைஞ்ச தங்கமாக இருந்தாலும் அது தங்கம்தான், யாரும் தகரம்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் என்னோட கணவன், உங்களுக்கு கை ஊனமாக இருந்தாலும் கால் ஊனமாக இருந்தாலும் நீங்கள் தான் என்னோட கணவன் அந்த பாடல் சொல்லும்போது கண்ணதாசனோட கற்பனை வளங்கள் வந்து அந்த காதலில் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த லைன் தான் போடுவார், ரொம்ப முக்கியமான வரி, சிங்கத்தின் கால்கள் பழுது பற்றாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ. அதான் கண்ணதாசன் எழுதுவார், மனம் இருந்தால் பறவை கூட்டில் கூட மான்கள் வாழலாம்னு. இது மாதிரி காதல் வந்து ஒரு கவிஞன் வந்து ரொம்ப அருமையாக வந்து சொல்லவே முடியாது. இதில் வந்து பக்தி பாடல்களை தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா முருகன் கோயிலையும் தவறாமல் ஒலிக்கக்கூடிய பாடல் என்னவா இருக்கும், அது என்ன முருகன் பாடல்னாலே கண்ணதாசன்னு நமக்கு வரும்போது பழனியில் வந்து ஒரு நதி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அது என்ன நதி, சரவண பொய்கை நதி இருக்குது. சரவண பொய்கை வந்து நீராடின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது எல்லா முருகன் கோயிலையும் தவறாமல் அந்த பாடல் வந்து ஒழிச்சிருக்கும். நம்மளாம் என்ன நினைப்போம், அது வந்து ஒரு பக்தி பாடல், கண்ணதாசன் வந்து முருகனுக்காக எழுதியிருக்காரு. கிடையவே கிடையாது. அது மிகச்சிறந்த காதல் பாடல் வந்து சரவண பொய்கையில் நீராடி அந்த பாட்டு தான். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனோட கால் ஷீட் வாங்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குமா. அப்போ இந்த டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணதாசனை கடத்திட்டு போகிற மாதிரி கடத்திட்டு போய் வெளியூரில் போய் ஒரு ரூமை போட்டு அவங்கள அடைச்சி வச்சு பாட்டு எழுதக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ரூமில் வந்து கண்ணதாசனை வந்து பாட்டு எழுதுறதுக்காக அந்த ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு பாடு மட்டும்தான், இந்த பாடல் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. கண்ணதாசனுக்கு வரவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி பரவாயில்ல, நம்ம சென்னையே போய் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேக் பண்ணுறாங்க. ரிசப்ஷனில் கண்ணதாசன் அந்த ரூமில் உட்காந்துருக்காரு. அப்போது அங்கேருந்து வந்த ஒரு குடும்பத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண் வந்து ரொம்ப ஈரமாக இருக்காங்க. லைக் தலையெல்லாம் துடைக்காமல் அப்படியே வந்து அந்த கோலத்தை பார்க்கும்போது அவங்க அம்மா, அந்த பெண்ணோட அம்மா கேட்குறாங்க, என்ன இவ்வளோ ஒரு ஈரமாக இருக்க, உனக்கு தடுமம் பிடிச்சிரும் தலையை தொட அப்படின்னு. ஆனால் இல்லை, இது சண்முக நதி வந்து சரவண பொய்கையில் வந்து நான் நீராடினது, இது வந்து தொடச்சா புண்ணியம்லாம் போயிடும் அந்த மாதிரி அவங்க சொன்னோன்னே அதிலிருந்து உருவானது தான் இந்த பாடல். சரவண பொய்கையில் நீராடி உன்னை தந்தருள் என்றே முருகனிடம் இருதரம் கேப்பே வரம் கேப்பே அந்த மன்னவன் இன்னொருள் வரம் செய்தான். அந்த பாடலோட அந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து முருகனும் இருக்க மாட்டார், வள்ளி இருக்க மாட்டாங்க, அது பழனியும் இருக்காது. அது ஒரு நதிக்கடையில் ஒரு அந்த ஹீரோயின் மட்டும் அவங்க காதலை நினச்சி, ஏன்னா காதலை நினச்சி இந்த முருகன்கிட்ட வந்து நன்றி சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவங்க அடுத்து வந்து தூக்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கிட்டு வந்தால் நம்பாதீங்க. அடுத்து கண்ணதாசன் பக்தி பாடல்கள் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்களே. கண்ணதாசன் வந்து எழுதியிருக்காரு, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். ஏன் வந்து முத்தையா கண்ணதாசன் ஆனார்? கண்ணன் மேல் கொண்ட தீராத காதலினால்தான். கண்ணன் மேல் கொண்ட தீராத பக்தின்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. கண்ணன் மேல் கொண்ட தீராத காதலினால தான் முத்தையாவாக இருந்தவர் கண்ணதாசனாக மாறியிருக்கார். இன்னொன்று நிறைவாக இந்த பாடலோட நான் என்னோட இதை நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு நாகரிகமான நம்ம வந்து காதல் கண்ணதாசன் அந்த பட்டிமன்றம் பேசுகிறோம், மேடை போட்டு பேசுகிறோன்னா எவ்வளவு நாகரிகமாக காதலையும் காமத்தையும் உணர்ச்சியும் கண்ணதாசன் கையாண்டிருப்பார்னு நீங்கள் பார்க்கணும். என்னென்னா ஒரு முதலிரவு காட்சியை வந்து வெளியில் வந்து அவ்வளோ இதுவாக யாருனாலையும் சொல்ல முடியாது. தலைவனுக்கும் தலைவிக்கும் முதலிரவு நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே அடுத்த நாள் ஆகுது.
தலைவியோட தோழிகள்லாம் வந்து கேட்குறாங்க, நேற்று முதல் இரவில் என்னாச்சுன்னு. இந்த தலைவிக்கு வந்து ரொம்ப சங்கடம், நம்ம எப்படி இந்த இதை வந்து சொல்கிறது, ஆனால் நம்ம தோழிமார்கள்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு. அப்போ தான் ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதுகிறார். எவ்வளோ ஒரு நாகரிகமாக எழுத முடியும்னா அது கண்ணதாசனை மட்டும்தான். என்னன்னா, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான், அப்புறம் அவங்களாம் என்ன 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 அடுத்தென்ன நான் எப்படி சொல்வேன் அடி, அதிலே முடிஞ்சிச்சு சாப்டர். இவ்வளோ ஒரு நாகரிகமாக காதல் பாடல்களை வந்து உணர்ச்சி பூர்வமாக சொல்ல முடியும்னா அது கண்ணதாசனால் மட்டும்தான் முடியும். என்னதான் பக்தி பாடல்கள் இருந்தாலும் அதிகமாக மக்கள் கொண்டாடக்கூடியது காதல் பாடல் தான். இன்னமும் எங்கள் ஐயா கொண்டாடுவாங்க, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ அப்படின்னு. அது மாதிரி பல கொண்டாட்டங்களான பாடல்களை தந்தவர் வந்து பக்தி பாடல்களை விட காதல் பாடல்கள் தான் கண்ணதாசனுக்கு அதிகமான ஈர்ப்பு என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இன்னொன்று, கண்ணதாசன் பிறந்தநாள் அன்று எனக்கு இந்த ஊரில் இந்த மண்ணில் மிதித்து நான் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்த அழகப்பா கிரியேஷன் அண்ணன் சீனிவாசன் அண்ணனுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக அண்ணாமலை சின்னாஞ்செட்டிக்குன்னு ஒரு பாணி, அதில் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் தம்பி ஒரு 10-12 நிமிடம் பேசியிருக்கார். அடுத்து வர்ற நீ பதில் சொல்லணுன்னே ஒரு வரியோடு தொடங்கியிருக்கான். காதல் பெண்களின் பெருந்தலைவன் இளைய மகன் நீ இளைய மகனா? அப்புறம் எப்படி நீ காதல் பெருந்தலைவனான? எல்லாரும் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக ஒரே மகன், இளைய மகன், தலைமகன், கடைமகன் எல்லாம் ரொம்ப அற்புதமாக தம்பி பேசியிருக்கிறான். கொடியசைந்ததும் காற்று வந்ததா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. இன்றைக்கி அப்படிலாம் சொன்னால் நிறைய பேர் கை தூக்கி ஓகேன்றுவாங்களாம். 1000ல் ஒருத்தி அம்மா நீன்னா சரியா? ரொம்ப டிப்ஸ் எல்லாம் கொடுத்து, தங்கத்திலே ஒரு குறைவு இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் புருஷன். இன்றைக்கி இருக்கிறவங்க மாதிரி நாகரிக மோகத்தில் ஹஸ்பண்ட் சஸ்பெண்ட் என்று சொல்லுகிற வழக்கமெல்லாம் இல்லை என்பது போல தம்பி பல செய்திகளை சொல்லி ஒரு புதிய விளக்கமாக சரவண பொய்யில் நீராடி அந்த காட்சியை பாருங்கள். காதல் கைகூடுகிற மனநிறைவில் முருகனுக்கு சொன்ன நன்றி பாடல். முருகனே காதல் தான், முருகனே காதல் தான். பள்ளி காதலித்தவன் மனமுடித்த கதை. அதையும் அடுத்து ஒரு அழகான வரி, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் கூட வாழலாம் என்கிற ஒரு அற்புதமான கண்ணதாசனுடைய வரிகளை எல்லாம் சொல்லி முதலிரவு காட்சி எவ்வளவு நாகரிகமாக தோழிமார்களுக்கு அவள் விளக்கினார். என்னத்தான் அதை எப்படி சொல்வேன்னார். தனிக்கவிதையில் இப்படி சொன்னார், நீ திரைசீல சொன்ன அதே இது தனிக்கவிதையில் 4 வரி சொன்னார். முதலிரவு காட்சியை வர்ணிக்கணும், அந்த சூழலில் அந்த தலைப்பு அமைகிறது. 4 வரியில் சொல்லணும். முதல்ல ஹீரோ தான் உள்ளே போயிடுவார், அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பால் நிறைய செம்பெடுத்து கொண்டு போகிற ஒரு வழக்கம் தமிழ் பண்பாட்டில் உண்டு. சினிமாக்களில் பார்த்திருப்போம், நிறைய செய்தி வரும். சொல்கிறான், பார்த்தபடி அவன் வருவான், எதிர்பார்த்தபடி பார்த்தபடி நின்றிருந்த காலையங்கு பதிந்தபடி நின்றிருந்த மாதை தொட்டு சேர்த்தபடி பஞ்சனையில் அமர வைத்தான், சிரித்தபடி கூந்தலுக்குள் மீன்பிடித்தான். டேஷ் டேஷ் டேஷ். இதுதான் கண்ணதாசன். எவ்வளவு நாகரிகத்தோடு அந்த காதலை வெளிப்படுத்துகிற பாங்கு அவனுக்கு இருந்திருக்கிறது என்பதை தம்பி மிக அழகாக சொன்னான். அண்ணாமலை சின்னாஞ்செட்டிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகர்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை இரு கையில். பக்தி அப்படிங்கிறது என்ன? இறைவன் மேல் கொண்ட காதலை பாடுறது தான் பக்தி. அப்போ பக்தி காதல்னு பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை, அங்கேயும் மேலோங்கி இருக்கிறது காதல் தான். எங்க காதல் பாடல்ல போய் நம்ம ஆத்மார்த்தமா இருக்குது, என்னோட உயிரை உன்ட்ட கொடுத்து நான் இதெல்லாம் பண்றேன்னு சொன்னா, இந்த காலத்துல சொல்ல போனா நீ பூமரியான்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடறாங்க. நீ காதலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துடுறாங்க. என்னன்னா, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவந்தி பூச்சரமோ, இந்த லைனுக்கு மட்டும் நான் அர்த்தம் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா நல்லா ஒரு அழுக்கு படிஞ்ச இடத்துல தான், அந்த தண்ணி அந்த இடத்துல தான் ஒரு அழகிய செந்தாமரை பூ பூக்கும். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்.